தைப்பூசத்துக்கு நம்மளுடைய தமிழ் இறைவன் முருகனுடையதுக்கு ஒரு பொது விடுமுறை விடணும். என்ன தம்பி சொல்றீங்க, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா அப்படின்னு கேட்டேன். உண்மையிலே இல்லைங்கய்யா அப்படியா அப்படின்னு குறிச்சுக்கிட்டு, நான் முருக பக்தன் தானே, என் பேரே பழனிசாமி தானே, சொந்த தோட்டத்துல முருகன் கோயில் வச்சு சாமி கும்பிடுறேன், நம்ம இருங்க அதை பரிசீலிப்போம் விடுவோம் அப்படின்னு. ஆனா சரியா ஒரு ஆண்டு கழிச்சு மறுபடியும் அதே தைப்பூசத்துக்கு அரசு பொது விடுமுறை விட்டார். யாருமே செய்யாதத ஒரு எளிய மகன் நான் கேட்டு, தமிழர் அது ஒரு முருகனுடைய பக்தர் அவரு விட்டு பொது விடுமுறையா இன்னைக்கு முருகனுக்கு அந்த விழாவுக்கு அரசு பொது விடுமுறை விட்ட ஒரு முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான். இவ்வளவு இதுல ரெண்டு பேரோட ஒப்பிடும் போது நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாராட்டுவேன். அவர் காலத்துல மக்கள் இவ்வளவு பதட்டமா இல்ல, அங்கேயும் சாராயம் இருந்தது, கர்ம எல்லா இடமும் இருந்தது, இவ்வளவு பதட்டமா இல்ல. ரெண்டாவது, எனக்கு பொதுவான மக்கள் சொன்ன கருத்தை நான் சொல்றேன், என்னுடைய கருத்து. இவங்களுக்கு இவர் எவ்வளவோ பரவாயில்லைன்னு எனக்கு சொன்னது இருக்கு. ஏன்னா இவர் ஒரு பயந்தாரு, கொஞ்சம் அச்சம் இருந்தது, அதிகாரிக்கு ஏதோ நம்மளை குறை சொல்லிடக்கூடாதுங்கிறத அச்சப்பட்டு ஏதோ பண்ணாரு. நான் அவர்கிட்ட சொல்லி கண்டது என்னன்னா, எங்களுக்கு ஒரு இறை முருகன், விநாயகர் சதுர்த்திக்கு பொது விடுமுறை இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது, குருநானக்கு பிறந்ததுக்கு இருக்குது, மகாவீர் ஜெயந்திக்கெல்லாம் இருக்குது. எங்க மூதாத எங்கள் இறை இருக்குல்ல, எங்க தமிழ் இறைன்னு ஒன்று இருக்குல்ல முருகனுக்கு, அது அந்த தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை கிடையாது. அப்போ நான் அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக வெற்றிக்கெல்லாம் நான் வேலை செஞ்சேன். அந்த இதில் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து ஊடகத்தை கோரிக்கை வச்சேன். அவங்க டபுக்குன்னு அதை விடாமல் அந்த நேரம் அது நாயக்க மன்னர் திருமல நாயக்கர் கூட தைப்பூசத்தில் பிறந்தவர் தான், அந்த நட்சத்திரத்தில் அவருடைய இதை நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குன்னா, அப்புறம் அவங்க மறைந்த பிறகு இவர் முதலமைச்சரான திருப்பி போய் நான் ஒரு கடிதம் கொடுத்து சந்தித்து சொன்னேன். இது பாருங்கள் ஐயா, இந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு நம்மளுடைய தமிழ் இறைவன் முருகனுடையதுக்கு ஒரு பொது விடுமுறை விடணும். என்ன தம்பி சொல்றீங்க, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா அப்படின்னு கேட்டேன். உண்மையிலே இல்லைங்கய்யா, அந்த திருச்செந்தூரில் விழானா அந்த பகுதியில் இருக்க மாவட்ட ஆட்சியர் விடுவார், பழனின்னா அந்த பகுதியில் இருக்க மாவட்ட ஆட்சியர் அங்கே விடுவாருங்க, பள்ளி இதில் வேறு பொது விடுமுறைன்னு ஒன்றும் இல்லைங்க, அரச விடுமுறை இல்லை. அப்படியா அப்படின்னு குறிச்சிக்கிட்டு, நான் முருக பக்தன் தானே, என் பேரே பழனிசாமி தானே, நான் என் கோயில் தோட்டத்தில் சொந்த தோட்டத்தில் முருகன் கோயில் வச்சு சாமி கும்பிடுறேன், நம்ம இருங்க அதை பரிசீலிப்போம் விடுவோம் அப்படின்னு. அப்போ விடுவோம்னு சொல்லிவிட்டு, அப்போ அந்த நேரம் சிஏஏ போராட்டம் வந்தோடனே நம்ம இஸ்லாமிய மக்கள்லாம் போராடுறாங்க, இந்த நேரம் நம்ம ஒரு விடுமுறை விட்டால் ஒரு மாதிரி தெரியும், கொஞ்சம் பொறுங்கன்னு மறுபடியும் எனக்கு சொன்னாங்க. ஆனால் சரியாக ஒரு ஆண்டு கழித்து மறுபடியும் அதே தைப்பூசத்துக்கு அரசு பொது விடுமுறை விட்டார். இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தலைவர்கள் ஆண்டபோது யாருமே செய்யாதத ஒரு எளிய மகன் நான் கேட்டு, அதை ஒரு தமிழர் அது ஒரு முருகனுடைய பக்தர்னு அவர் விட்டு பொது விடுமுறையா இன்னைக்கு முருகனுக்கு அந்த விழாவுக்கு அரசு பொது விடுமுறை விட்ட ஒரு முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான். இவங்கெல்லாம் இப்போ போய் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறேன், வேல் நான் வேல் தூக்கும்போது கேவலமாக பேசினேன், எல்லாரும் வேல் தூக்கிட்டாங்க. திருப்பி தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு நான் கேட்டேன், கோரிக்கை வச்சு கேட்டேன், அதையும் அறிவித்தாங்க. அதாவது அது இப்போ சட்டப்பூர்வமாக அது உறுதிப்படுத்தப்படலைன்னு சொல்கிறாங்க, அது வேறு, ஆனால் அறிவிச்சார். இப்போ அந்த மாதிரி துணிஞ்சு செய்தார். இப்போ அதில் அந்த மாதிரி அவருடைய 4.5 ஆண்டுகளில் நான் நினைக்கிறேன் இவ்வளவு பதட்டமாக நாடும் மக்களும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.